பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இனியா மூலமாக கோபிக்கு சுதாகரை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே கோபிக்கு ரொம்ப கோபம் வருது. இத்தனை நாள் பாக்கியா இதே விஷயத்த தான் நம்மக்கிட்ட சொன்னா. நானும் எங்கள் அம்மாவும் அதை கொஞ்சம் கூட நம்பலை. சுதாகர் மேலே உள்ள நம்பிக்கையில் பாக்கியாவை தான் திட்டணும், அவமானப்படுத்தணும். ஆனால் என் பொண்ணு இனியா என்னைக்கும் போய் சொல்ல மாட்டா. இனியாவுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் கேட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல. தன்னுடைய 2 ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகர் கிட்ட கொடுத்துட்டு பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு இங்கே கோபி யோசிக்கிறாரு. இங்கே இனியா அழுதுகிட்டே வர வர நிதிஷ் கூட அந்த வீட்டில் எனக்கு வாழ பிடிக்கலப்பா. அம்மாவுக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சவங்க உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு உடனே எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசுறியான்னு இந்த நிதிஷும் என்னை கேள்வி கேட்டு திட்டுறாருப்பா. எனக்கு அந்த வீட்டில் கொஞ்சம் கூட இருக்க பிடிக்கவே இல்லை. நீங்கள் எப்படிப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய போகிறீங்கன்னு கேட்க, நான் ஏற்கனவே உன் மாமனார்கிட்ட கேட்டப்ப இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, இங்கே சம்மந்தி தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னு பாக்கியா மேலே தப்பு இருக்க மாதிரியே சுதாகர் என்னை சமாளித்து அனுப்பிட்டாரு. ஆனால் இந்த முறை உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது. இனியா நீ கவலைப்படாத, நான் சம்மந்தியை பார்த்து பேசுகிறேன், அவர் செஞ்சது பெரிய தப்புன்னு புரிய வைக்கிறேன். அப்படியும் புரியலனா நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருன்னு ரொம்ப கோவமாக கோபி சொல்கிறாரு. பாக்கியா எப்பயும் போல் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போக செல்வி சொல்கிறாங்க, அக்கா வர வர இந்த ஹோட்டலை வச்சு நடத்த கொஞ்சம் பயமாக தான்க்கா இருக்குன்னு. அதுக்குடனே பாக்கியாவும் ஏன் என்னாச்சுன்னு கேட்க, அதான்க்கா நேற்று அந்த கவுன்சிலர் ஏழுமலை வந்து பேசிட்டு போனதுக்கப்புறமா ஹோட்டலை திறக்கலாமா வேண்டாமானே ஒரே யோசனையாக இருக்குக்கா. நீ என்னவோ தைரியமாக தான் இருக்க, ஆனால் எனக்கு தான் ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. பேசாமல் கோபி சாரை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்வோமாக்கா அப்படின்னு சொல்ல, ஏன் செல்வி உனக்கு வேறு வேலை இல்லை? எத்தனையோ பிரச்சனையை பார்த்துட்டோம். கோபி இப்போ தான் திருந்திருக்காரு. முன்னாடி கோபியால் எவ்வளோ பிரச்சனை வந்தது. அவ்வளோ பெரிய பிரச்சனையவே சமாளித்து 2 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தேன். ஆனால் என்ன செய்ய, இனியாவுக்காக எல்லாத்தையும் பொறுமையாக பொறுத்து போக வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கடையாவது இருக்குதேன்னு சந்தோஷப்படணுமே தவிர்த்து இதுக்கு மேலே நாம் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. பிஸ்னஸ் செஞ்சால் பிரச்சனை வரதான் செய்யும். நாம தான் எதுக்கும் துணிச்சலாக இருந்து ஒவ்வொன்றையும் சமாளிக்கணும். அதனால் நீ இருக்கிற வேலையை பாரு. அப்படி அந்த கவுன்சிலர் ஏழுமலையால் பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எப்பயும் போல் அங்கே தைரியமாக தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சுதாகரை பற்றின உண்மை தெரிஞ்சுட்டு இங்கே சுதாகரை பார்க்க கோபி போகிறாரு. கோபியை உட்கார வச்சு சுதாகரும், என்ன சம்மந்தி திடீர்னு வந்திருக்கிறீங்க, நீங்கள் வரேன்னு கூட இனியா சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நான் வர வேண்டிய அவசியத்தை நீங்களே உண்டு பண்ணிட்டீங்க. நான் உங்களை பார்த்து பேச தான் வந்தேன். என் பொண்ணு இனியா கிட்ட நான் தான் எப்போ வேணாலும் பேசிப்பேன்ல அப்படின்னு சொல்ல, சரி என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க? சீக்கிரமாக நான் வேற பிஸ்னஸை பார்க்க கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சம்மந்தி, நீங்கள் பாக்கியாவோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் தான் வாங்கினீங்களா? இல்லை எதுக்காக கேட்குறேன்னா, பாக்கியாவோட முதல் ரெஸ்டாரண்ட்டை வேற யாரோ வாங்கினதா நீங்கள் சொன்னீங்க. அதையும் நான் நம்பினேன். ஆனால் இப்போ இனியா மூலமாக எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பேசுனது உண்மைதானான்னு தெளிவாக தெரிஞ்சுட்டு போகிறதுக்காகவும் நீங்கள் செஞ்ச தப்பை புரிய வைக்கிறதுக்காகவும் தான் வந்திருக்கேன்னு சொல்ல, அதுக்கு சுதாகர் சிரிச்சுக்கிட்டே, என்ன சம்மந்தி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கிறீங்களா? இப்போ என்ன உங்களுக்கு? நான் எந்த தப்பும் செய்யலை. பாக்கியாவோட புது ரெஸ்டாரண்ட்டை உங்கள் பொண்ணுக்காக தானே அவங்க எழுதி கொடுத்தாங்க. மற்றபடி எனக்குன்னு எந்த ரெஸ்டாரண்ட்டும், அதுவும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் இல்லவே இல்லை. சம்மந்தியோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே உங்கள் பொண்ணு இனியா ஏதோ தெரியாமல் இப்படி பேசியிருப்பா போலன்னு சொல்ல, இல்லை இனியா பொய்யா என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டா. அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் இனியாவும் சொன்னது ஒரே விஷயம், நீங்கள் தான் பழைய ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கீங்க. ஆனால் நான் கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னு சமாளிச்சிங்க. ஆனால் இனியாவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே நீங்களும் நிதிஷும் இனியாவை பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினீங்களாமே, இதெல்லாம் தப்பு இல்லையா? பாக்கியாவை ஏமாற்றி முதல் ரெஸ்டாரண்ட்டையும் 2வது ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே இனியா கேள்வி கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? தான் அம்மா மேலே உள்ள பாசத்தில் இனியா கண்டிப்பாக கேள்வி கேட்க தானே செய்வா. இனியா மூலமாக உண்மை தெரிஞ்சுக்கிட்டு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்தேன். நீங்கள் இப்போ எனக்கு உண்மையை சொல்லணும். அந்த முதல் ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தான் பொய் சொல்லி ஏமாற்றி பாக்கியா கிட்டேருந்து வாங்கினீங்களா? அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு பணம் கொடுத்து வாங்கினது நீங்கள் தானா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, பாக்கியா மாதிரியே இனியாவும் எங்கள் குடும்பத்தை புரிஞ்சுக்காம தப்பாக தான் நினைக்கிறா போல. அதனால தான் இப்படி ஏதோ எங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து இப்படி பேசியிருக்கா. இல்லவே இல்லை அப்படின்னு பொய் சொல்லி பிரச்சனையை சமாளிக்க பார்க்குறாரு சுதாகர். உடனே கோபி சொல்கிறாரு, போதும் சம்மந்தி,
உங்களை நம்பி நானும் என் அம்மாவும் ஏமாந்த வரைக்கும் போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த நிதிஷோட அம்மாவும், வாங்க சம்மந்தி, காஃபி குடிக்கிறீங்களா, இனியாவை பார்க்க வந்தீங்களான்னு கேட்க, இல்லை சுதாகர் சம்மந்திக்கிட்ட முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன்னு சொல்லும்போது, இருங்க நான் இனியாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க நிதிஷோட அம்மாவும். நிதிஷோட அம்மா போன உடனே இனியாவோட ரூமுக்கு போயிட்டு இனியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க உன் வீட்டில் உள்ளவங்க? உன்னை பார்க்க வந்தால் பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி உன் மாமனாரை திட்டுறதுக்காக உன் அம்மா உன் அப்பான்னு ஒவ்வொருத்தராக வருவாங்களான்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே இனியாவும், என்னது என் அப்பா வந்திருக்காங்களான்னு சொல்ல, ஆமாம் ஆமாம், நீ தான் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் உன் அப்பா அம்மா பாட்டின்னு எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்கிறல்ல, அதனால் நியாயம் கேட்டு வந்திருக்காரு போல உன் அப்பா, வந்து பேசு, உனக்கும் வேற வேலை இல்லை, உன் குடும்பத்துக்கும் வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை திட்டிட்டு போகிறாங்க. இனியா அழுதுகிட்டே, அப்பா நீங்கள் வந்திருக்கிறீங்களான்னு சொல்லி அங்கே கோபிக்கிட்ட பேச, வா இனியாமா, ஆமாம் நான் வந்து கொஞ்ச நேரம் ஆகுது, சம்மந்திக்கிட்ட நீ பேசுனதை பற்றி தான் விசாரிச்சுட்ருக்கேன்னு சொல்ல, எதுக்குப்பா இங்கே வந்தீங்கன்னு கேட்டு இனியா அழுகிறாங்க. இனியாம்மா, நீ சொன்னதை கேட்க தானே வந்தேன், நீ ஏமா கண் கலங்கி நிற்கிறேன்னு கேட்க, இப்போ கூட நிதிஷோட அம்மா என்னதான்ப்பா திட்டுறாங்க, நான் தான் இங்கே வீட்டில் நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்கன்னு, குடும்பத்துக்கு ஆகாத மருமகளாக நீ வந்திருக்கேன்னு என்னை திட்டுறாங்கப்பா அப்படின்னு இனியா அழுகும்போது அதை பார்த்துட்டு கோபியால் தாங்கிக்க முடியல. உடனே கோபியும், சம்மந்தி இந்த வீட்டில் அப்படி என்னதான் நடக்குது, நீங்கள் ஏன் பாக்கியாவுக்கு எதிராக இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறீங்க, அதை கேள்வி கேட்டால் என் பொண்ணு இனியாவை திட்டுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே எங்கள் கோவமாக பேசுகிற கோபியை சமாளிக்க நினைக்கிறாரு இங்கே வந்து சுதாகர். உடனே கோபி சொல்கிறாரு, ஏமா இனியா, உனக்கு தெரிஞ்ச உண்மையை தானே நீ என்கிட்ட வந்து சொன்னேன், இப்போ என்ன உன் சம்மந்திக்கிட்ட பேசினா, பாக்கியாவோட முதல் ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கவே இல்லை, அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாரேம்மா, நீயாவது உண்மையை சொல்லு, நீ இருக்கும்போது கேள்வி கேட்டாதான் இவங்களுக்கெல்லாம் சரியாக புரிய வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அங்கே ரொம்ப கோவமாக நிதிஷையும் நிதிஷோட அம்மா கூப்பிட்டு வராங்க. எல்லாரும் அங்கே நிற்கும்போது கோபி கோவமாக பேச, உடனே இங்கே சுதாகர் சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்க, இங்கே இனியா அழுதுகிட்டே, அங்கிள் நீங்கள் ஏன் முன்னாடி தானே அம்மாவோட முதல் ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசுனீங்க, திட்டம் போட்டு வேற யாருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கி கொடுக்குற மாதிரி இப்போ கூட அந்த ரெஸ்டாரண்ட்டை வேற யாரோ நடத்துகிறாங்க, ஆனால் நீங்கள் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கீங்க, ஏன் இன்னும் 2 வருஷம் கழிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை கூட மாற்றணும்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டதுக்கு தானே எதிர்த்து பேசாதன்னு நிதிஷ் அந்த பேச்சு பேசினாரு, இப்போ என்ன எங்கள் அப்பா கிட்ட மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, அப்பா நான் சொல்கிறது உண்மை, இவங்க உங்களை சரியாக உண்மையை நீங்கள் தெரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காகவும் குழப்பத்தில் இங்கேருந்து நீங்கள் போகணுன்றதுக்காகவும் இவர் பேசுனதை மாற்றி மாற்றி சொல்கிறாரு. சொல்லப்போனால் இந்த வீட்டில் யாருமே சரியில்லை, நம்ம அம்மா எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தாங்க, நான் நிதிஷை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ரெஸ்டாரண்ட்டே இல்லாமல் சின்ன கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அது கூட இவங்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குதுப்பா, அம்மா அந்த கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னு நானே போய் அம்மா கிட்ட சொல்லணுமா, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, சொல்ல மாட்டேன் அப்படி நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் நிதிஷ் என்னை வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாருப்பா, இவங்க எல்லாரும் என்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் அம்மாவை அவமானப்படுத்தணும், அம்மா அந்த புது ஹோட்டலை தரமாட்டேன்னு சொன்னதால் பணம் கொடுத்து கூட கேட்டும் அந்த ரெஸ்டாரண்ட்டை தரமாட்டேன்ல பாக்கியா சொல்லிட்டான்னு பிஸ்னஸே அம்மா செய்யக்கூடாதுன்னு செய்ய தான் இந்த சுதாகர் திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்காருப்பா, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு இனியா ரொம்ப கோவமாக பேச, கோபி சொல்கிறாரு, சரியில்லை சம்மந்தி, நீங்கள் இனியாவோட மாமனார்ன்றதுனால தான் நான் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை நினச்சிங்களா, நாங்கள் எல்லாரும் இருக்கோம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்வீங்க, அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு பாக்கியாவை திட்டுவோம், பாக்கியாவை நம்ப மாட்டோம், அதனால தானே மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, இனி உங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு இனியா மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், என் பொண்ணு இனியா உங்கள் எல்லாரையும் நம்பி இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க மருமக, ஆனால் நீங்கள் என்னடானா பாக்கியா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்றதுக்காக இனியாவை திட்டுறது அவமானப்படுத்துறது, பாக்கியா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி அந்த கடையை நடக்க விடாமல் செய்யணும்னு நீங்கள் பெருசாக திட்டம் போடுறதுன்னு அதெல்லாம் இனியாவால் செய்ய முடியாது, நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தா இனியா இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ்கிறதே சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது, அதனால தான் என் பொண்ணு இங்கே இருக்க மாட்டேன், அந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு என்னை பார்க்கும் போதெல்லாம் கண் கலங்கிக்கிட்டே பேசுகிறா, ஏன் நிதிஷ் நீங்களும் உங்கள் அப்பா மாதிரி தானா என் குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்களான்னு கேட்க, அங்கிள் என்ன பேசுகிறீங்க, நாங்கள் எதுக்கு உங்கள் குடும்பத்தை ஏமாற்றணும், நாங்கள் எப்படிப்பட்ட குடும்பம்னு தெரியும், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறோன்னு தெரியும், கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க,
எங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க. அப்படி இருக்கும்போது எங்களோட சம்மந்தியாக இருக்கிற நீங்களும் அந்த ஒரு நிலைமையில இருந்தால் தானே எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு சின்ன ஒரு கடைக்கு ஓனராக இருந்தால் எங்களை தப்பாக தானே பேசுவாங்க. பார்க்குறவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அதனால தான் பாக்கியா ஆண்டி அந்த பிஸ்னஸ் செய்ய வேண்டாம், கடையை நடத்த வேண்டான்னு நாங்கள் ரொம்ப பொறுமையாக தான் இனியா கிட்ட சொன்னோம். ஆனால் இனியா தான் அப்பப்போ என் அப்பாவை எதிர்த்து பேசி அவமானப்படுத்துகிறா. பெரியவங்க கிட்ட இனியாவுக்கு எப்படி பேசணுன்னே தெரியல. இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா இனியாவை அப்படின்னு நிதிஷ்க்கு ரொம்ப கோவமாக இனியாவை பார்த்து பேசுகிறாரு. இதை பார்த்த சுதாகரும், நிதிஷ் நீ பொறுமையாக பேசு, நான் சம்மந்திக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு இனியா இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாகவே வாழலாம். அது இனியாவை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. ஆனால் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் பேச்சை கேட்காம இனியா இருந்தால் எப்படி இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்? இனியா பேச்சை கேட்டுட்டு தானே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண வீடு தேடி வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறத கேளுங்க. எங்கள் சம்மந்தியாக நீங்கள் இருக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் எங்கள் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சின்ன கடைக்கு ஓனராக இருந்தால் நாங்களும் அவமானப்பட்டு நிற்கிறோம். அதுக்காக தான் இனியா கிட்ட பொறுமையாக பேசி பாக்கியா கிட்ட இதை பற்றி பேச சொன்னோம். ஆனால் இனியா எங்களை புரிஞ்சுக்கல. நீங்களும் கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்ல அதுக்கு உடனே கோபி சொல்கிறாரு, தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இனியா உங்கள் வீட்டு மருமகளாகிறதுக்கு முன்னாடி பாக்கியா எவ்வளோ சம்பாதிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி இருந்தான்னு தெரியுமா? 2 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்து குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு நான் இல்லைனா கூட அவ்வளோ பொறுப்பாக வீட்டை பார்த்துக்கிட்ட பாக்கியாவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? உங்களால் தான் இப்போ பாக்கியா ஒரு சின்ன கடைக்கு ஓனராக இருக்கா. அதுலேயும் முயற்சி செஞ்சு அவள் பெரிய அளவு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பிடிக்கலனா ஒதுங்கிருங்க. அதுக்காக பாக்கியா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? அப்போ அந்த முதல் ரெஸ்டாரண்ட்டையும் பாக்கியா நடத்தக்கூடாதுன்னு அந்த ஓனர்கிட்ட அதிகமான பணம் கொடுத்து வாங்கினது நீங்கள் தான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பாக்கியா பிஸ்னஸ் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதுக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா? அசிங்கமாக இல்லை இப்படிலாம் செய்ய. என் பொண்ணோட வாழ்க்கை இந்த வீட்டில் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நானும் என் அம்மாவும் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு. உங்ககிட்ட பணம் இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நான் இப்போ சொல்கிற சம்மந்தி, பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துவா. நான் பாக்கியாவுக்கு துணையாக இருப்பேன். இதில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் என் பொண்ணு இனியா இந்த வீட்டில் வாழவே வேண்டான்னு நானும் தெளிவாக ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, வேணும்னா கூட்டிகிட்டு போங்க உங்கள் பொண்ணை. உங்கள் பொண்ணு வந்ததுலேருந்து இப்படி தான் வீடு தேடி ஒவ்வொருத்தராக எங்களை அவமானப்படுத்துகிறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே சம்மந்தி. இனியாவோட அம்மா பாக்கியா என்ன சாதாரண ஆளா? அந்த புது ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்காக கிஃப்டாக கொடுக்குறேன்னு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. கொஞ்ச நாளையில் நிறைய கடன் இருக்குன்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கள் குடும்பத்தை பற்றி நினைக்காம சம்மந்திக்கிட்ட போய் பணம் வாங்குறோமேன்ற எண்ணம் இல்லாமல் 50 லட்ச ரூபா பணத்தை பாக்கியா வாங்கினாங்கல்ல. அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. எங்களை மட்டும் வீடு தேடி கேள்வி கேட்குறீங்க. அதுவும் இனியா ஏதோ சொல்லிட்டான்னு அவளை நம்பிக்கிட்டு பேசுகிறீங்களே, இதெல்லாம் சரியில்லை. வேணும்னா இனியாவை கூட்டிகிட்டு போங்க. அதுக்குன்னு இப்படி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பிரச்சனை செய்யாதீங்க சம்மந்தின்னு நிதிஷோட அம்மா ரொம்ப தெளிவாக கோபிக்கிட்ட சொல்ல, அப்போ தான் கோபி நினைக்கிறாரு, இனியா இங்கே இருந்தால் அவளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது. நம்ம பொண்ணு நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும். இப்படிப்பட்டவங்களோட நான் சம்மந்தம் வச்சிருக்கவே கூடாது. அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே பாக்கியா எவ்வளவோ சொன்னால் இனியாவை அவங்க வீட்டுக்கு மருமகளாக அனுப்ப வேண்டாம், அவங்களுக்கு பணம் தான் முக்கியம், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு. ஆனால் நான் புரிஞ்சுக்கல. பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்காக திட்டம் போட்டு எங்கள் குடும்பத்தை ஏமாத்தின சுதாகரையும் நிதிஷையும் சும்மா விட மாட்டேன். பாக்கியாவோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் ஏமாற்றி வாங்கின சுதாகருக்கு சரியான பாடம் புகட்டுவேன். போனா போது இனியாவோட வாழ்க்கை, இனியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்கே இருக்கட்டும்னு நான் ஒரு முடிவெடுத்தா என் பொண்ணு இவங்க முன்னாடி தலை குனிஞ்சு தான் நிற்கணும். பாக்கியாவை பற்றி பேசி பேசி இனியாவை ரொம்ப மனசு வேதனைப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது இவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே. என் பொண்ணையும் அப்படி நான் வளர்க்கலை. அதனால் பேசாமல் சுதாகர் கிட்ட பேசுவோம். சரிப்பட்டு வரல, இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு கோபி நினைக்கிறாரு. உடனே கோபி சுதாகர் கிட்ட சொல்கிறாரு, சம்மந்தி, நீங்களும் நிதிஷும் சேர்ந்து திட்டம் போட்டு என் குடும்பத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் பாக்கியா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கக்கூடாது. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு இனியா மூலமாக எனக்கு உண்மை தெரிஞ்ச உடனே என் முன்னாடியே இனியாவை அந்த பேச்சு பேசுகிறீங்க, அவமானப்படுத்துகிறீங்க, கேள்வி கேட்குறீங்க. என்ன சம்மந்தி இதெல்லாம்? என் பொண்ணு அப்போ சந்தோஷமே இல்லாமல் இப்படி தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காளா?
எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியாக படலை அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன செய்யணுன்றீங்க? அந்த ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் பாக்கியாவுக்கே தரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சம்மந்தி, நான் தான் பாக்கியா பிஸ்னஸ் செய்கிறது பிடிக்காம எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பு தராத அவங்க பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் முதல்ல புது ரெஸ்டாரண்ட்டையும் இந்த இனியாவுக்காக வாங்கினதா சொல்லி அங்கே கையெழுத்து போட வச்சு ஏமாத்தினேன். ரெண்டாவது, அந்த புது ரெஸ்டாரண்ட்டையும் பழைய ரெஸ்டாரண்ட்டை கூட அந்த ஓனர்கிட்ட பேசி அதிக பணம் கொடுத்து வாங்கினது நான் தான். மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளையில் மாத்திரதாகவும் இருக்கேன். இப்போ உங்களால் என்ன செய்ய முடியும்? இல்லை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் நினச்சதை செஞ்சிட்டேன். நீங்கள் குடும்பமாக அவமானப்பட்டு நிற்கிறீங்க. போனா போதுன்னு இனியா இந்த வீட்டில் இருந்துட்டு போகட்டும். அதுக்காக வீடு தேடி வந்து இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் நிதிஷ் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும். நிதிஷ் ஏற்கனவே இனியா கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டான், அப்பாவை எதிர்த்து பேசாதுன்னு. உங்கள் பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. குடும்பத்தில் பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்கா இனியான்னு சொல்ல, அப்பா பார்த்தீங்களா, இப்போ கூட நான் தான் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. வேண்டாம்ப்பா, நீங்கள் அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம். இவங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கப்பா. இவங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிற இந்த குடும்பத்தில் எப்படி தான் நிதிஷ் கூட வாழ போகிறனோ எனக்கு தெரியல அப்படின்னு இனியா அழுகும்போது, ஏன் இனியாம்மா நீ அழுகிற? உனக்குன்னு அப்பா இல்லை, உனக்குன்னு பாட்டி பாக்கியான்னு ஒரு குடும்பமே காத்துட்ருக்கோம். இப்படிப்பட்ட குடும்பத்தில் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்ச தப்பை நானே திருத்திக்கிறேன். நீ ஒன்று இந்த நிதிஷ் கூட வாழ வேண்டாம். செஞ்ச தப்புக்கு இவங்க பதில் சொல்லணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இப்படிப்பட்டவங்களோட இந்த வீட்டில் நீ இருக்கிறது பெரிய தப்பு. ஏன்னா நான் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறமா உன்னை இவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்துவாங்க. இப்போவே உன் மாமியார் அந்த கேள்வி கேட்குறாங்க உன்னை, ஏதோ நீ தப்பு செஞ்ச மாதிரி. அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க. நீ முதல்ல கிளம்பி வா, அப்பா உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. உடனே இனியா அழுதுகிட்டே கோபிக்கிட்ட, அப்பா உண்மையாக தான் சொல்கிறீங்களா? நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தால் பாட்டி ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. அம்மாவுக்காகவாவது நான் இங்கேயே இருக்கட்டுமாப்பா அப்படின்னு சொல்ல, யாருக்காகவும் நீங்கள் இருக்க வேண்டாம். நீ விருப்பப்பட்டால் மட்டும்தான் நிதிஷ் கூட வாழணுமே தவிர்த்து கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன நினைப்போமோ நினச்சிடலாம் இந்த வீட்டில் இருந்து நீ அழக்கூடாது. உனக்காகவே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த சுதாகர் நம்ம குடும்பத்தை ஏமாத்துறது தெரிஞ்சிருந்தா உனக்கும் நிதிஷ்க்கும் கல்யாணம் நடக்க நான் விட்டுருக்கவே மாட்டேன். நான் இப்போ செஞ்சது பெரிய தப்பு. இனியா நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரிப்பா, நான் ஏற்கனவே யோசித்தேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் அம்மாவை வச்சு என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அம்மா பிஸ்னஸ் செய்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கே இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம நம்ம வீட்டுக்கே வந்துடலாமான்னு நினச்சேன். ஆனாலும் அம்மாவுக்காக தான் நான் பொறுமையாக அமைதியாக இருந்தேன்ப்பா. நீங்களே என்னங்க நம்ம வீட்டுக்கு வர சொன்னதுக்கப்புறமா நான் இந்த வீட்டில் இருக்கலப்பா. கொஞ்ச நேரம் இருங்க, நான் என்னுடைய துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இனியா அழுதுகிட்டே தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. துணியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு நிதிஷ் சொல்கிறாரு, இனியா நல்லா யோசிச்சு முடிவெடு. இன்னொரு தடவை நான் தான் வேணும்னு இந்த வீட்டு பக்கம் நீ வர முடியாது. இப்போ எடுக்கிற முடிவு தான் உன் வாழ்க்கைக்கே நீ முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி செய்ய போகிற. நாங்கள் போனால் போதுன்னு உன்னை மன்னிச்சு இந்த வீட்டில் தங்க சொன்னால் உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போறியா? உன்னை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இனி உன்னை நான் கூப்பிட்டு வருவேன், மன்னிச்சு உன்னை என் கூட வாழ வைப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்ல, நிதிஷ் நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஏற்ற வேலையும் இருக்குது. உங்களால் தான் நான் பிஸ்னஸ் செய்யாமல் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலையே இருந்துகிட்ருக்கேன். நான் பிஸ்னஸாவது செய்கிறேன்னு கேட்டால் அதுவும் வேண்டான்னு சொல்லி அவமானப்படுத்துகிறீங்க. ஆனால் என் அப்பா அப்படி கிடையாது. எனக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய வைப்பார். நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறது என் அப்பா அம்மா பாட்டின்னு என் குடும்பம் தானே தவிர்த்து என் குடும்பத்தை அவமானப்படுத்தின நீங்கள் என்னை எப்படி சந்தோஷமாக வாழ வைப்பீங்க? உங்கள் கூட வாழ வந்து ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாக இருந்ததே இல்லை. போதும், எங்கள் அம்மா அவமானப்பட்டதுக்கப்புறமா உங்களை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த வீட்டில் மருமகளாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. எங்கள் அப்பா கூட கிளம்பி போகிறேன். நீங்கள் என்னை தேடி வராமல் இருந்தால் அதுவே போதும். நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். இனி உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் எங்கள் அப்பா சும்மா விட மாட்டார். ஏன்னா நீங்கள் எங்கள் அம்மாவை நம்ப வச்சு ஏமாற்றிருக்கீங்க. எங்கள் அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் ஏமாற்றி வாங்கினது தெரிஞ்சிருச்சுல்ல. அதுக்கு நீங்கள் எங்கள் அப்பாவுக்கும் என் குடும்பத்துக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும். அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. இங்கே உடனே கோபியும் இங்கே சுதாகரையும் நிதிஷை பார்த்து முறைச்சிக்கிட்டே, இனியா கிளம்பலாமா? உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக நம்ம வீட்டில் இனி இருக்கலாம். இவங்களெல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு துணையா அப்பா நான் இருக்கேன், பாக்கியா இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இனியாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கோபி.
இந்த இனியா கூட நம்மளை மதிக்காமல் அவங்க அப்பா பேசுனதெல்லாம் சரின்னு நம்ம வீட்டுக்கு வாழ வந்த இனியா நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் இப்படி நிதிஷ் கூட வாழ மாட்டேன்னு முடிவெடுத்துட்டு தன்னுடைய அப்பா தான் முக்கியம், தன்னுடைய அம்மா முக்கியம், குடும்பம் முக்கியம்னு இப்படி நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஒரு பக்கம் சுதாகர், நிதிஷோட அம்மான்னு 2 பேரும் இனியா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்க, இனியா யோசிக்கிறாங்க. அப்பா எப்படியோ மனசு மாறி அம்மாவை பற்றியும் என்னை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக என்னை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. இனி நிதிஷை பார்த்தும் சுதாகரை பார்த்தும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி நான் நிம்மதியாக சந்தோஷமாக என் வீட்டில் இருக்கலான்னு கண் கலங்கிக்கிட்டே பாக்கியாவோட வீட்டுக்கு கோபியோடு வந்து நிற்கிறாங்க இனியா.